ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மரில் இன்றைக்கி ஸ்பெஷலான 3 டைப்ஸ் ஆஃப் லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மேங்கோ லஸ்ஸி, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மேங்கோ லஸ்ஸிக்கு நல்ல பழுத்த மாம்பழம் எந்த வகையாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. தோல் சீவி இப்படி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரு, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துண்டாக்குன்னா மாம்பழத்தை எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூபும் சேர்த்திக்கோங்க. தயிர், நல்லா கெட்டியான தயிர் ஒரு 1/2 கப் அதையும் சேர்த்திட்டு 2 ட்ராப் ரோஸ் எசன்ஸ் விட்டுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் அது ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப போட்டிங்கன்னா அந்த ரோஸ் எசன்ஸ் வாசம் அடிக்கும், அப்புறம் அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாக போயிடும். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மட்டும் தேவைன்னா சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிருங்க. நம்ம நார்மலாக சட்னிக்கு யூஸ் பண்ணுற மீடியம் சைஸ் ஜார்லேயே நீங்கள் போட்டு இதே மாதிரி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐஸ் க்யூபோடு சேர்த்தி தயிர், மாம்பழம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. போட்டுட்டு மறுபடியும் நல்லா ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்து க்ரீமியாக திக்கான டேஸ்டியான ஸ்பெஷல் மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அடுத்தது கொக்கம்பர் லஸ்ஸி, இதுவும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டானது. இந்த கொக்கம்பர் லஸ்ஸி வெள்ளரிக்காவுக்கு நம்ம ஒரு வெள்ளரிக்காவை தோல் சீவி துண்டுகளாக எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 4-5 இலை மட்டும் புதினா இலை, ரொம்ப போட வேண்டாம், அப்புறம் அதோட வாசம் அதிகமாயிரும். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூபை சேர்த்திட்டு 1/2 கப் தயிர் சேர்த்திக்கோங்க. நல்லா கெட்டியான தயிரை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்தி மறுபடியும் அந்த ஐஸு தயிர் எல்லாமே நல்லா கலங்கி வர அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட்ஸ்க்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நல்லா க்ரீமியான குக்கும்பர் லஸ்ஸி நம்மளுக்கு தயாராகிருச்சு. அடுத்தது ஸ்பெஷல் பிளெயின் லஸ்ஸி. ஸ்பெஷல் பிளெயின் லஸ்ஸி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் டு 1 கப் தயிர் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நல்ல திக்கான தயிராக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான திக்கு தயிர் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கிட்டு, தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியான ஸ்வீட் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.